அவதான் உங்க வீட்ல இருப்பாளே. இல்லையே, அந்த ஓடுகாலி என்னைக்குமா வீடு தங்கியிருக்கா? ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அவளும் இருக்கா. எங்க வேணாலும் போகலான்னு கவர்மெண்ட் சொன்ன உடனே அப்படியே பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிட்டா. அத்தாச்சி என்ன சொல்றீங்க? இந்த நிலக்கடலைய இப்படி இப்படி உடைச்சு சாப்பிடணும், அப்பதான் ருசியா இருக்கும். எதை பேசினாலும் ஆதாரத்தோட பேசணும். பசிக்கு அலையறவனுக்கு இந்த பைத்தங்கஞ்சி எதுக்கு? பழைய சோறே போதுமே. ஐயோ, நான் உன்னை கேட்டா நீங்க எதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் நீ கேட்டதுக்கான பதில தாமா சொல்றேன். பாண்டிச்சேரியில அர்ஜுனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவனை பாக்குறதுக்கு இங்க இருந்து அவ அங்க போயிருக்கா. ஐயோ, அங்க என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ. அடியே நட்சத்திர, உன் பேரு மட்டும்தான் அப்படியே நட்சத்திரமாட்டம் மின்னுது. ஆனா உன் வாழ்க்கை அம்மாவாசி ஆயிடும் போல இருக்க. பாத்து காத்தா. அவ்வளவு தூரம் போயிட்டாளா அவ? இருக்கட்டும், அவளை வச்சுக்கிறேன். மம்மி, இனிமே அவளை சும்மாவே விடக்கூடாது மம்மி. இப்படி உடைச்சா மட்டும் போனவ திரும்பி வந்துருவாளா? உங்க 2 பேர் மூளையும் அழுகி போன மூளடி. உருப்படியா ஒன்னும் தோணாது. கண்ணுல மைய அப்பிக்கிட்டு செப்படி வித்தக்கார மாதிரி பயமுறுத்துவா. அதை தவிர இவளுக்கு ஒரு இழவும் தெரியாது. கையில ஒரு குடுகுடுப்பைய மட்டும் கொடுத்துட்டா போதும். வீடு வீடா போய் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு கத்துனா புடி அரிசி அள்ளி போடுவாங்க. ஆத்தாளும் அவளும் அதை வச்சு கஞ்சி குடிக்கலாம். பிளான் பண்ணி வசுந்தராவை பாண்டிச்சேரிக்கு போக விடாம சென்னையிலேயே இருக்க வச்சேன். ஆனா அர்ஜுனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ பாண்டிச்சேரிக்கு போயிருக்கான்னு ஆலயமணி சொல்லுது. ஆனா பாண்டிச்சேரி வரலன்னு அர்ஜுன் சொல்றாரு. இதுல எது உண்மை? ஆலயமணிங்கிற பேர்ல பேசுற பொண்ணோ இல்ல பெண் குரல்ல பேசுற ஆணோ உண்மையதான் சொல்றாங்கிறது ஹார்ட் ஃப்ரெண்ட் விஷயத்துல தெரிஞ்சு போச்சு. ஆனா அர்ஜுன் சார் உண்மைய சொல்றாரா இல்ல மறைக்கிறாரா? வசு அர்ஜுனை பார்க்க பாண்டிச்சேரி போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதை வெறும் அன்பு அக்கறைன்னு மட்டும் எடுத்துக்கிறதா இல்ல அதையும் தாண்டினதா? அர்ஜுன் சார் என் கூட இருந்து ஆபீஸ் வேலையை பார்த்து கூடன்னு சொன்னப்போ உண்மையான அக்கறை இருந்துச்சு. ஆனா வசுந்தரா கான்ஃபரன்ஸ்ல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருந்தா அதுல ஒரு அக்கறை இருக்கிறதா நினைக்கலாம். ஆனா உடம்பு சரியில்லைங்கிறது தனிப்பட்ட விஷயம். வசுவோட இந்த செயல்ல இருக்கிறது என்ன? சொல்லுங்க அர்ஜுன் சார். இல்ல மாறன், ஐம் ரியலி சாரி. இப்போ எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, வசு பாண்டிச்சேரி வந்திருக்காளா கேட்டீங்கல்ல, அவ இப்பதான் இங்க வந்தா. யாரோ அவகிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க போல, அதனால உடனே கிளம்பி வந்துட்டா. இன்ஃபேக்ட் நான் அவளை பிடிச்சி திட்டேன், ஏன் இங்க வந்த அப்படின்னு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உடம்பு சரியானதும் 1 or 2 daysல வந்து கன்ஃபார்மா சென்னைக்கு வந்துடுவேன். அர்ஜுன் சார், நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. அவ்வளவு தூரம் தனியா வந்திருக்காங்களே, சேஃபா போகணுங்கிற ஒரு அக்கறையில தான் கேட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் பாண்டிச்சேரி போறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் கூடயே வந்திருப்பேன். நோ ப்ராப்ளம். உங்க உடம்புக்கு என்னாச்சு சார்? இப்போ பரவாயில்லையா? நார்மல் ஃபீவர் தான். தட்ஸ் ஆல், நத்திங் டு வரி. டேக் கேர் அர்ஜுன் சார், சேஃபா இருங்க. தேங்க்யூ மாறன். இந்த ஓவியத்துக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? அர்ஜுன் வசுந்தரா காதல் கதையா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கதையா? ஒன்னும் தெரியலையே. இப்ப எப்படி இருக்கு அர்ஜுன் சார்? ஓகே. கம் இன். வாங்க சார். சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சார். இன்னைக்கு எங்க ஹோட்டலுடைய ஓனர் வரதராஜ பெருமாள் சாரோட நினைவு நாள். அவருடைய நினைவா ஹோட்டல்ல ஒரு மினி ஹால் கட்டியிருக்கோம். வெரி நைஸ். நீங்க வந்து ஓபன் பண்ணி வைக்கணும். நீங்க JKR குரூப் சேர்மன், அதோட எங்களோட ரெகுலர் கஸ்டமர்.
உங்களை ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க பார்ட்டியால ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்னு மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணுது. ப்ளீஸ் சார், வந்து ஓபன் பண்ணி கொடுங்க. யா ஷுவர். ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? இன்னொரு 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். சரி, நான் வரேன், நீங்க போங்க. தேங்க்யூ சார். ம். சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா போய் ஆகணுமா? இப்போ உங்க ஹெல்த் பரவாயில்லையா? நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ஐ திங்க் வி ஷுட் கோ வசு. நீ போய் ரெடியாக நம்ம போகலாம். இந்தாங்க, கட் பண்ணுங்க. வெல்கம் சார். உள்ள போங்க. ஹால் ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த மாதிரி 3 ஹால் இருக்கு சார். இது 4வது ஹால் சார். வெரி நைஸ். ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் சார். ஹலோ எவ்ரிபடி, நீங்க எல்லாம் இந்த மினி ஹால் ஓபனிங்க்கு வந்ததுக்கு அடையாளமா உங்க கலர்ஃபுல்லான கையை இந்த போர்டில் பதிவு பண்ணணும். மிஸ்டர் சுஜித், நீங்க வாங்க. வாங்க, வைங்க, நீங்க வைங்க. நீங்க வைங்க சார். அர்ஜுன் சார், நீங்க வாங்க. நீங்க வைங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். வசு, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். மேடம், நீங்களும் வாங்க.
என்ன வசு? வா போலாம். இதாண்டி நான் சொன்ன அந்த சென்னை பார்ட்டி தங்கியிருக்கிற ஹோட்டல். ஹோட்டலை பாக்குறப்பவே தெரியுதுடி பார்ட்டி பக்கா பார்ட்டியா இருக்கும்னு. உள்ள போய் ஆரம்பிச்சிடலாண்டி வேலைய. வாங்கடி போலாம். ஹே, சாப்பிடுறதுக்குலாம் உள்ள நிறைய கிடைக்குமாடி? வா. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? சென்னையில இருந்து 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூம்ல தங்கியிருக்காங்க? சென்னையில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும். வந்து நாங்க வாலண்டியர்ஸ் டொனேஷன் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, வந்திருக்கோம். பேரை கேட்க மறந்துட்டோம். 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஹைட்டா கலரா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கூடவே கருப்பு கலர் சஃபாரி சூட் போட்டிருப்பாரு. ஓ, அவரா? நீங்க மிஸ்டர் அர்ஜுனை கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரூம் நம்பர் 110ல வந்து ஸ்டே பண்ணிருக்காரு. தேங்க்யூ. ஏய் இனியா, இப்ப போய் மாட்டிக்கிட்டா என்னடி பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த டேபிள்ல வேற வெயிட்டிங். அந்த ஆளு வேற திட்டிட்டே இருக்கான். என்னடி பண்ண போறா? இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம். ஏய் தோ இனியா வந்துட்டாடி. எப்படி இருக்கேன் கெட்டப்? சூப்பர் டி. இனிமே யாருக்கும் சந்தேகமே வராதுடி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஆட்டோ பக்கத்துல போய் வெயிட் பண்ணுங்க. நான் வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். சரியா? நீங்க சீக்கிரமா போங்க போங்க. ஏய் வாடி போலாம். போலாம். பர்ஸ் எங்க இருக்கும்? யாரு? ஐயோ, ஹவுஸ் கீப்பிங் சார். ஓகே, க்ளீன் பண்ணிட்டு அந்த பெட்ஷீட் மட்டும் மாத்திடுங்க. ஓகே சார். ஓகே. எங்க வச்சிருப்பாங்க பர்ஸ? இன்னும் முடியலையா? முடிஞ்சிடுச்சு சார். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் சிக்னல் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. ரூம் செக் அவுட் பண்றோம். பில்லு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ண சொல்றீங்களா? ஓகே சார். சொல்லுங்க சார்.
ஏய் என்னாச்சு? சார் உங்க பர்ஸ திருடிட்டு போறா சார். யாருன்னு பாத்தியா வசு? பார்க்கல சார். பார்க்கலையா? சரி விடு, அதில் கார்டு மட்டும் தான் இருக்கு, பிளாக் பண்ணிக்கலாம். வா கிளம்பலாம், டைம் ஆகுது வா. என்னடி ஆச்சு? ஓடி வரா. சீக்கிரம் வா வா வா. வா வா ஏறு 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 ஏறு. சீக்கிரம். போங்கடா போங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் போங்க.